ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்தில் அடுத்த காண்டம் அயோத்தி காண்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ பாலகாண்டம் நல்லா சுபமாக முடிஞ்சதை பார்த்தோம். பகவானோட பார்வையில் எல்லாமே சுபம்தான். சொல்லப்போனால் நமக்கு தான் இதை நல்லது இதை கெட்டதுன்னு. ஏன்னா பௌதிக உலகம் துவந்தம் நிறைந்தது. துவந்தம்னா ரெண்டு 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 எப்பவுமே ஆண் பெண், நல்லது கெட்டது, ப்ராஃபிட் லாஸ், அதாவது லாபம் நஷ்டம், அந்த மாதிரி எல்லாமே இங்கே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் பகவானோட திருப்பார்வையில் எல்லாமே சுபம்தான், மங்களம்தான். அதையே நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா ஆச்சாரியர்கள் மூலியமாகவும் குரு கிருப்பையினால தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு வியாதி வருது, இல்லை ஏதோ ஒரு மனக்குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு எதுனாலுமே அதை ஒரு மங்களமா பகவானோட கிருபையில நடக்கிறதா நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுதான் ஞான சக்ஷு அப்படிமோ. பக்தி மூலியமா பார்க்கறது, ஞானத்தை மூலியமா பார்க்கறது, அந்த மாதிரி மனோ பக்குவம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா எதையுமே நம்ம ஒரு இதாவே தவறாவே எதிர்மறையாவே நம்ம பார்க்க மாட்டோம். அதுக்கு இந்த அத்தியாயம் நம்ம ரொம்ப நல்ல பாடம் கற்பிக்கும். மந்திரா மூலமா மந்திர முக்கியமான கதாபாத்திரம் இந்த அயோத்தியா காண்டத்துல வருது. சரி, இப்போ நல்லா சந்தோஷமா எல்லாம் திரும்பி வர்றாங்க இல்லையா. ராமர் லக்ஷ்மணன் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயாச்சு. தசரத மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம், 4 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயாச்சு. அயோத்தியாவுக்கு ஜனக மகாராஜு கிட்ட இருந்து விடை பெற்று மித்தில நகரத்திலிருந்து கிளம்பி வர்ற வழியில பரசுராம பார்த்து அங்க சவால் விட்டாரு பரசுராமர். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, அரண்மனைக்கு, அயோத்தியாவுக்கு. அங்க 12 ஆண்டு காலங்கள் சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. தேவி தேவர்கள் பிரம்மா எல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம பகவானை அனுப்பிச்சது இருக்கு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு ராவணனோட பிரச்சனை தாங்க முடியாம போய் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் எல்லாம் சரி பண்றேன்னு சொன்னா இவர் ஜாலியா உட்காந்துட்டு இருக்காரு. இதே பிரச்சனை தான் கிருஷ்ணருக்கும். அங்க கிருஷ்ணரை ஏன் வர சொன்னாங்க, நிறைய ராட்சஸா இருக்காங்க, கொல்லுங்கன்னா. ஆனா அவரு கரெக்டா தான் பண்ணுவாரு. டெய்லிக்கும் 2 நேரம், காலையில ஒரு நேரம் மாத்திரை, நைட் ஒரு நேரம் மாத்திரை சாப்பிடுற மாதிரி அவர் காலையில ஒரு அசுரரை கொல்லுவாரு, சாயங்காலம் ஒரு அசுரரை கொல்லுவாரு. இதுதான் அவரோட பொழுதுபோக்காவே இருக்கும். அதனால அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராமர் ஜாலியா சீதாமா கூட, கௌசல்யா எல்லா குடும்பத்துக்கூட சந்தோஷமா, பிரஜைகள் முக்கியமா பிரஜைகள் கூட சந்தோஷமா இருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன இவர் மறந்தே போயிட்டாரா, எதுக்கு போனோம்னே மறந்துட்டாரான்னு அவங்களுக்கு யோசனை. சரி, அப்போ இவரு நம்ம தான் எது நினைச்சாலும் பகவானுக்கு தெரிஞ்சிருமே, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிரும், அப்புறம் எங்க போய் நினைக்கிறது. ஸோ அவர் தான் நம்மளோட இதயத்துல பரமாத்மாவா இருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை, கேட்டிருக்கோம் இல்லையா. பல முறை பகவத்கீதையில, பாகவதத்துல, சாஸ்திரங்கள்ல கேட்குறோம். அதனால இப்போ தெரிஞ்சிருச்சு பகவானுக்கு. சரி, நான் வர்றேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னா, இப்போ மந்திரை கிட்ட மந்திரையோட சீன் கிட்ட வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி தசரதர் முடிவு பண்றாரு, 60,000 ஆண்டு நான் வாழ்ந்தாச்சு, அதாவது 60,000 ஆண்டுகள் நான் ரூலிங் பண்ணியாச்சு, கிங்டம் ராஜ்யத்தை நான் ஆண்டாச்சு, போதும். இப்ப பசங்க பிறந்தாச்சு, பெரியவனுங்க ஆயாச்சு, இனி எல்லா பொறுப்பையும் ராமன் கிட்ட. இப்ப ராமன் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. ராமனுக்கு 12 வயசா இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. சரி, சின்ன பையன் கிட்ட ஏன் இவ்வளவு பெரிய சுமையை கொடுக்கணும்னு 12 ஆண்டு காலம் நானே பார்த்துட்டேன். 24 வயசு ஆகுது. இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க, கல்யாணங்கிற என்ன, ராஜ்யத்தை கொடுக்கணும் இல்லையா. இப்போ எனக்கு நான் வனப்பிரஸ்தா போகணுமே. ஏன்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது, தர்மசாஸ்திரம், தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அது மோக்ஷம் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும், காமன்னா இந்த ரிலீஜியஸ் பிரின்சிபல், அதாவது நம்ம சாஸ்திர பிரகார விஷயங்களை அனுபவிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி அர்த்தம்னா என்னன்னா, அந்த அனுபவிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சம்பாரிச்சிருந்திருக்கணும். புண்ணிய கர்மா, வசதி வாய்ப்பு எல்லாமே தர்ம வழியில அதை சம்பாரிச்சிருக்கணும். அதுதான் தர்மா தான் எல்லாத்துக்குமே தலை சார்ந்தது அப்படின்னு சொல்றோம். தர்ம வழியில இது எல்லாத்தையும் நம்ம பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. நம்மளுக்கு பக்தி தான் வேணும், மோட்சம் எல்லாம் வேண்டாம். மோட்சம்ங்கிறது
இப்போ இந்த பௌதீக லோகத்துல இங்க தமிழ்நாட்டுல நம்ம உட்கார்ந்துகிட்டே நம்மளால வந்து மோட்சத்தை அனுபவிக்க முடியும். மோட்சம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வைகுண்டம்னாலே என்ன? குந்தம்னா ஒரே துன்பம் நிறைந்த ஒரு இடம். வைகுந்தம் நம்ம எப்படி விதேகா அப்படின்னு பார்த்தோம், தேகம் அப்படின்னா உடம்பு, அது சரீரம். வீதேகா அப்படின்னா தேகமற்றவன் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? வைதேகி, அதனாலதான் வைதேகிக்கு பேரு வந்தது அந்த வம்சத்துல வந்ததுனாலன்னு. அதே மாதிரிதான் இப்போ இதையும் நம்ம பாக்குறோம். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு. எந்த வார்த்தை சொல்லிட்டு இருந்தோம்? மோட்சம். இப்ப நம்மளுக்கு தேவை என்ன? பக்தி. இப்ப வைகுந்தத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? குந்தம் அப்படின்னா துன்பம் நிறைந்த இடம், வைகுந்தம்னா துன்பம் இல்லாத இடம். அதனாலதான் வைகுந்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. நம்ம எல்லாருமே அதுக்கு போகணும்னு தான் விரும்புறோம். ஆனா பக்தர்கள், ஆச்சாரியர்கள் வந்து நல்லா அட்வான்ஸ் ஆகும்போது, ஆச்சாரியர்கள் அட்வான்ஸா தான் இருக்காங்க பக்தியில. இப்ப நம்மளே பக்தியில இன்னும் அந்த முதிர்ச்சி பெறும்போது நமக்கு வந்து வைகுந்தம் தான் போகணுமா? இங்க இருக்கிற இடமே வைகுந்தம், இங்க இருக்கிற இடமே விருந்தாவனம் தானே அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு வர ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா, பகவான் தொண்டு, பகவானோட பக்தர்கள் தொண்டுல நம்ம ஈடுபடும் போது அவங்களோட திறமைக்கும் வலிமைக்கும் என்ன சொல்றது, சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரிதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? ஆனா நம்ம அதுக்கும் மீறி நம்ம பண்ணோம்னா இன்னுமே பகவானை சந்தோஷப்படுத்த முடியும். பட் இது பண்றதே அவர் ரொம்ப சந்தோஷமா தான் ஏத்துக்குவாரு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒண்ணு செய்யறோம் பகவானுக்காக அப்படிங்கும் போது அவர் அதை சந்தோஷமா ஏத்துக்குவாரு. சோ அப்ப வந்து நம்ம இங்கிருந்தே வைகுந்தத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆச்சாரிகள் அனுபவிச்சு சொல்றாங்க. இப்போ தசரத மகாராஜ் முடிவு பண்ணிட்டாரு, ராமருக்கு வந்து நம்ம ராஜ்யத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் அடுத்த அரசர், 36வது அரசர் அவர் தான் அப்படின்னு. அதுக்கு அப்போ இந்த இது முடிவு பண்ணோடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. மத்த அதாவது மனைவிகளை கூப்பிடுறாரு, மனைவிமார்களை. அதுக்கப்புறம் ரிஷிகள், வசிஷ்ட முனி, அந்த முக்கியமான சபா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அசம்பிளி மாதிரி வச்சு கேட்கிறாரு. உங்க எல்லாத்துக்கும் சம்மதமா, முக்கியமா பிரஜைகளையும் கூப்பிடுறாரு. மக்கள் எல்லாரும் வந்தாச்சு, கேக்குறாங்க. நான் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகலான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் ராமா கிட்ட கொடுத்துட்டு வனப்பிரஸ்தா போகலான் இருக்கேன். பகவத்கீதையில சத்துர்வர்ண மயா சிருஷ்டம் குணகர்ம விபாவச்சான்னு சொல்றாரு இல்லையா பகவான் கிருஷ்ணர். என்ன அப்படின்னா, அவர் தான் வந்து அந்த சத்துர்வர்ணம் 4 வர்ணத்தை கொடுத்தாரு. பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படிங்கிற வர்ணத்தையும், அப்புறம் பிரம்மச்சாரி, கிரகாஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசி அப்படிங்கிற 4 ஆசிரமத்தையும் கொடுத்தாரு. அந்த 4 ஆசிரமத்துல இப்ப வந்து பிரம்மச்சாரியா தான் எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. 5 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் அந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கையை வாழ்வாங்க. பிரம்மச்சாரின்னா என்னன்னா, குருகுலத்துல போய் கல்வி கற்றுக்கிறது, ஆர்ச்சரி ஸ்கில்ஸ், அந்த மிலிட்ரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, போய் பேட்டில் ஃபீல்ட்ல அது என்ன போர் புரியறதுன்னா அதுக்கு ரெடி பண்ணிக்கணும்ல, அதுக்கு உண்டான வித்தையெல்லாம் கத்துக்கிறதுக்காக அந்த குரு கிட்ட எப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியர்கிட்ட போய் எல்லாமே ஒரே மாதிரிதான் கத்துக்கிறாங்க. அதுல திறமசாலியா அர்ஜுனன் வர்றதை நம்ம பாக்குறோம். அதுல அது வந்து ஒரு காலகாலமா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், வேத காலத்துல இருந்து. இப்போ அந்த 24 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா ராஜ்யத்தை கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டியும் அந்த ராஜ்ய பொறுப்பு வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இப்ப நம்ம பாக்குறோம், ராமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயாச்சு. இப்போ ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி அவருக்கு அவர்தான் எல்லா யூனிவர்சிட்டியும் ஆண்டுட்டு வர்றாரு. அவருக்கு என்ன தகுதி இப்ப தேவை இருக்கா? பட் இருந்தாலும் அந்த லீலைக்காக அந்த ஒரு முறை அப்படிங்கறது ஃபாலோ பண்ண, இந்த யதா யதா ஆச்சரதி ஸ்டேஜ் ததா ததா ஏவ இதர ஜனக அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் பார்த்தோம். அதாவது பெரிய பெரிய ஆளுக செய்யறத சின்ன சின்ன ஆளுக பார்த்து அதே மாதிரி செய்யணும்னு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. அப்பா அம்மா செய்யறது மாதிரி தானே குழந்தைங்க செய்யும். ராஜா எப்படி பண்றாரோ, அரசர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் ஆகட்டும், ராமர் ஆகட்டும், அவங்க வந்தாங்கன்னா அவங்க முக்கியமா அவங்களோட குணம், அவங்களோட செயல்பாடுகளை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டா பண்ணுவாங்க. அப்பதான் மத்தவங்க எதுவும் தவறா பேசிடக்கூடாது, இல்ல தவறா அதை பார்த்து நடந்துடக்கூடாது. ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும், நல்ல உதாரணமா இருக்கணும் அப்படின்னு அதை அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க.
இப்போ தசரத மகாராஜ் வந்து ராமர்கிட்ட இந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போறாருன்னா வானப்பிரஸ்தாவா போறாரு. இப்போ தசரத மகாராஜும் சரி, ஜனக மகாராஜும் சரி, அவங்களோட தர்ம வழியில அவங்க ராஜ்யத்தை பண்ணதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயமா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இப்போ ஜனக மகாராஜே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதையில வரும். அவர் குருகுலத்துல இருந்து படிக்கும்போது டெய்லிக்கும் அரசனானதுக்கு அப்புறம் போய் கண்டினியூ பண்ணுவாராம். அப்போ சில பேரெல்லாம் வருவாங்கல்ல கூட, ரிஷிஸ் கூட இல்ல, பட் அவங்களும் வந்து கலந்துக்குவாங்கல்ல கத்துக்கிறதுக்கு. அப்போ அந்த குரு வந்து சொல்லித்தர்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜனக மகாராஜ் வந்தா தான் ஆரம்பிப்பாராம். அப்ப மத்தவங்க எல்லாம் நினைச்சுக்குவாங்களாம் இந்த மாதிரி அவர் அரசர் ஏதாவது கொடுத்து வச்சிருப்பாரு ஸ்பெஷலா, அதனாலதான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறது இவங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக குரு என்ன பண்ணுவாராம், ஒரு தடவை மாய சக்தியால அவர் வந்து மித்திலா நகரத்தை வந்து எரியற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்குவாராம். அப்ப இந்த ரிஷிகள்லாம் என்ன பயந்து ஓடுவாங்களாம், அங்க ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோ, நம்மளுக்கு ஏதாவது போயிருச்சோ அப்படின்னு பாக்குறதுக்காக ஓடுவாராம். அப்போ ஜனக மகாராஜ் ஒண்ணுமே பண்ண மாட்டார், அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அப்ப இவங்க எல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து உட்கார்ந்துருவாங்க அவங்களோட சீட்ல. அப்போ இவரு ஜனக மகாராஜ் மட்டும் போகல அப்படிங்கறத வந்து அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்ப ஜனக மகாராஜ் சொல்லுவாரு, நான் ஏன் போகலைன்னா நீங்க குரு, நீங்க தான் இப்ப காலகாலமா இதே விஷயத்த கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னன்னா அதாவது நம்மளோட சரீரம் வந்து பெர்மனன்ட் கிடையாது, நித்தியம் கிடையாது, ஆத்மா தான் நித்தியமானது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் நம்ம ஆத்மா விஷயம், ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிறது ஆத்மா சம்பந்தம் இல்லை, சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு ஆகட்டும், கார் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து நித்தியமானது கிடையாது, சாஸ்வதம் கிடையாது, அசாஸ்வதம் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல நித்தியமான பொருள் ஆத்மாவை பத்தி நான் கவலைப்படுவேனா, இல்ல அனித்தியமா இருக்கிற இந்த மாதிரி சரீரத்தையோ இல்ல சரீரம் சம்பந்தப்பட்ட உறவுகளோ இல்ல பொருட்களையோ அதை பத்தி கவலைப்படுவேனா? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தானே நடந்துக்கிட்டேன் அப்படிம்பாரு. அதுக்கு முன்னாடி குரு கேட்டிருப்பாரு, இப்ப நீங்க என்னத்தை தொலைச்சீங்கன்னு நீங்க எல்லாம் ஓடுனீங்க, நீங்களே ரிஷிகள், நீங்களே ஒரு சாதுக்கள், உங்களுக்கு என்ன பெருசா சொத்து இருந்துற போகுது, இவர் ராஜ்யத்தையே அங்க விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அங்க பத்தி எரியுதுனாலும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் ஜனக மகாராஜருக்கு சொல்லுவாரு. நான் ஏன் அப்படி பண்ணேன்னா நீங்க கொடுத்த ஞானம் தான் அப்படின்னு அந்த ஒரு பணிவும் இருக்கும் அவர்கிட்ட. எவ்வளவு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணிவு வரும். அப்ப அந்த மாதிரி பணிவோட அவர் சொல்றாரு. அப்போ குரு சொல்றாரு மத்த சிஷ்யர்கிட்ட, யக்ஞ வாழ்க்கைன்னு அவரோட பேருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு, பாத்தீங்களா எப்படி ஜனகோட ஒரு குணம், இதை காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு பிரம்மையை உங்களுக்கு ஏற்படுத்தினேன் அப்படின்னு. ஸோ அவரும் ஆகட்டும், தசரத மகாராஜ் ஆகட்டும், அந்த தர்ம வழியில போறதோ இல்ல அந்த ஞானமோ கல்வியோ வைராகியமோ எல்லாமே அவங்க பெர்ஃபெக்டா தான் பண்ணாங்க, பெர்ஃபெக்ட் உதாரணமா தான் இருந்தாங்க. அந்த பகவத்கீதையில ஒரு எக்ஸாம்பிளுக்கே ஜனக மகாராஜா சொல்லுவாங்க எவ்வளவு பெஸ்டா அவரு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட் மேன், அப்படி ஒரு சிறந்த மனிதருக்கு உதாரணமா ஜனக மகாராஜே சொல்லப்படுது. தசரதம் அந்த மாதிரிதான். இப்போ வனப்பிரஸ்தா போறதுக்கு இவரு ரெடி ஆகணும் இல்லையா, ஏன்னா அதுதானே முறை. பிரம்மச்சாரியம் முடிச்சோடனே கல்யாணம் ஆகிறது கிரகஸ்தா. அதுல கிரக மேதி கிரகாஸ்தான்னு 2 வகை இருக்கு இல்லையா. கிரகமேதி அப்படின்னா பகவான நடுவுல வைக்காம, காமனா வைக்காம, மனைவியும் கணவனும் வேற தனக்குன்னு பிடிச்ச சில விஷயங்களை நோக்கி பயணிக்கிறது வாழ்க்கையில. தனக்கு வந்து பிசினஸ் இல்ல ஒரு வேற மாதிரி ஒரு ஹாபின்னு வச்சுக்கோங்களேன், மனைவிக்கு ஒரு ஹாபி, கணவனுக்கு ஒரு ஹாபி, இல்ல பேஷன்னு வச்சுக்குவோம், அதாவது ஒரு குறிக்கோள்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க 2 பேரும் ஒரு மாட்டு வண்டியில 2 மாடு கட்டி இருக்கிற வண்டியில 2 மாடும் 2 திசையில போகக்கூடாது, ஒரே திசையில போகணுங்கிற மாதிரி நம்ம வீட்டுல கணவன் மனைவிக்கு வந்து ஒரே திசையா, அதாவது பகவானோட பக்தி, அந்த பக்தி மார்க்கத்துல போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தாலும் திருப்பி உள்ள வந்துருவாங்க, இந்த ரோட்டுக்குள்ளேயே அந்த சீரா வந்துருவாங்க. ஆனா அவங்களோட குறிக்கோள் வேறையா இருக்கும்போது இந்த மாடு ஒரு திசையிலையும் அந்த மாடு ஒரு திசையிலையும் போனா அது வந்து கரெக்டான டெஸ்டினேஷன், அதாவது சேர வேண்டிய இடத்துக்கு போறது கிடையாது இல்லையா. பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அப்பவும் போகாது. அதனாலதான் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் குரு எல்லாரும் கத்து கொடுக்கறது என்னன்னா, கிருஷ்ணாவை நடுவுல வைங்க உங்க வாழ்க்கையில, பகவான நடுவுல வைங்க. அப்பத்தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு
ஒரு காமன் கோல் இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் ஒன்று சேர்ந்த ஒரு குறிக்கோள் இருக்கும்போது ஒருத்தர் தடுமாறினாலும் இன்னொருத்தர் கை கொடுத்து தூக்கி விடுவாரு. இவர் தடுமாறும் போது அவங்க கை கொடுத்து தூக்கி விடுவாரு. ராமர் சீதையோட கான்வர்சேஷன்ல நம்ம நேத்து பார்த்தோம். நேத்து பார்த்தோமா இல்ல முன்னாடி பார்த்தோமா அப்படிங்கிறது எனக்கு சரியா இல்லை தெரியல. பட் ஸ்டில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராமர் வந்து இல்லை இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ராமர் வந்து கையில ஆமா கரெக்ட் இனிமேல் தான் வரும். கையில வில்லு வச்சுட்டே இருக்கிறதுனால ரெடியாவே இருப்பாரு. ராட்சசரை கொல்றதுக்காகட்டும் ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா கூட கொல்றதுக்கு ரெடியா இருப்பாரு. அனிமல்ஸ் அதாவது மிருகங்களோ ஏதாவது ஒண்ணு சத்தம் கேட்டா கூட அங்க கொல்றதுக்கு. அப்போ சீதை அங்க நான் ஒரு அட்வைஸ் பண்ணலாமா உங்களுக்கு? ஒரு ஒரு இது சொல்லலாமா? அட்வைஸ்க்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? அறிவுரை சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி ராமர் கேட்பாரு. அப்ப வந்து நீங்க வந்து கையில இந்த வில்லு வச்சிட்டு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நீங்க நல்ல குணம் எல்லாம் இருக்கு. அதாவது தவறான குணம், அதாவது அடுத்தவங்க மனைவி பின்னாடி போறதோ இல்ல இந்த தவறான விஷயங்கள் பாவங்கள் செய்யறதோ 3 பாவங்கள்ல இந்த 2ம் நீங்க பண்ண போறது கிடையாது. ஆனா 3வது வந்து தேவையில்லாம ஒரு உயிரை வந்து நம்ம வந்து துன்புறுத்துறது, கொல்றதோ இல்ல துன்புறுத்துறதோ, மனதாலேயோ உடலாலேயோ துன்புறுத்துறது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சீதா. அதனால நீங்க 2மே பண்றது கிடையாது அந்த மாதிரி பாவங்கள். ஆனா 3வது நீங்க பண்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. நீங்க கையில வந்து ஆயுதம் வச்சிருக்கிறதுனால சட்டுன்னு கொன்னுடுறீங்க. அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தேவையில்லாத சமயத்திலையும் கூட கொல்றீங்க. ராட்சசர்களை எல்லா ராட்சசர்களையும் கொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அரண்ய காண்டத்துல வருவது. அப்போ ராமர் சொல்லுவாரு, நான் கரெக்டு தான், சீதையை சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இப்ப அதுக்கு ஒரு உதாரண கதையும் சொல்லுவாங்க. அதை நம்ம அரண்ய காண்டத்துல பார்ப்போம். அதுக்கு ராமர் சொல்லுவாரு, சத்திரியாவோட இதுல இருக்கிறதுனால ஸ்தானத்துல இருக்கிறதுனால நான் தான் அதை பண்ணணும். பிராமண ஸ்தானத்துல இருக்கிறதுனால விஸ்வாமித்திரரோ அந்த அகஸ்திய முனியோ அவங்கெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு கிடையாது. எப்படின்னு பார்த்தாங்க, இப்படி கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னே அந்த உயிர் ஜீவராசி அந்த உடல் வந்து பஸ்பமாயிரும். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. 2 காரணம். ஒண்ணு, அவங்க அவ்வளோ புண்ணியத்தை சேர்த்திட்டு வரணும். அந்த பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தேஜஸை வந்து அவ்வளோ சேர்த்திட்டு வருவாங்க. அதுக்கு வந்து அத்தனை தபஸ்யா பண்ணியிருப்பாங்க. இப்ப டக்குன்னு ஒரு உயிரை கொல்றதுக்கு வந்து அவங்க இத்தனை கிரெடிட் யூஸ் பண்ணணும், இத்தனை புண்ணியம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு, என்னால ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கார் டக்குன்னு வாங்க முடியும்னா என்னால வாங்க முடியும், வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே விஷயம் நான் அது வாங்காம ஒருத்தரோட கார் ஏன்னா எனக்கு டெய்லிக்கும் கார் வேணும் இல்லை, எப்ப அதுதான் தேவைப்படுதுன்னா இன்னொருத்தங்களை யூஸ் பண்ணி நீங்க என்னை கொண்டு டிராப் பண்ணிருங்க, இப்ப இதுக்குதான் எனக்கு தேவைன்னு ஒரு மாசத்துக்கு ஒருக்காதான் எனக்கு வேணும்னா ஏன் நான் என்னோட படத்தை நான் வேஸ்ட் பண்ண போறேன்? எப்பாவது தானே வேணும். அது மாதிரி அவங்க வந்து சேஜஸ், அதாவது முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு அந்த பொசிஷன்ல இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு பாவம் வர, சத்திரியாருக்கு பாவம் வராது கொன்னா, ஆனா இவங்களுக்கு பாவம் வரும். அப்ப பாவம் மட்டும் வராது, சேர்த்தி வச்ச புண்ணியமும் போகும். அதனாலதான் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ராமர் சொல்லிட்டு அதுக்கு அந்த கதையை சொல்லுவாங்க. இப்ப இங்க திருப்பி இங்க வரோம் நம்ம. சோ ராமர் வந்து சத்திரியாவா அவர் சத்திரியா தான் பிறந்தாரு. சத்திரியா அடுத்தது கிங்கா ஆகணும். இப்போ அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஓகேவா? பிரஜைகள் கிட்ட எல்லாம் கேட்டோடனே, நான் இப்ப ரிட்டையர்ட் ஆகி வனப்பிரஸ்தாக்கு போறேன், ராஜாவா நான் ராமாவை தேர்ந்தெடுத்துக்கிறேன், என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் ஓடு கரகோஷமா சந்தோஷமா சத்தம் போட்டு வரவேற்கிறாங்க அந்த ஐடியாவை. அப்ப தசரதர் வந்து, நான் நல்லா தானே ஆண்டேன், ஏன் இப்படி ராமருக்கு கோஷம் போடுறீங்க? ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் சந்தோஷமா கேட்கணும் மகனை பத்தி. அவங்க எல்லாம் பெருமையா பேசுறது. அப்போ ஆளுக்கு பெருமையா பேசுவாங்க. ராமர் தான் முதல் ஆளா இருப்பாரு எங்க வீட்டுல. ஒரு சந்தோஷமான விஷயம்னாலும் சரி, துக்கமான விஷயம்னாலும் சரி. சந்தோஷமான விஷயம்னா அப்பா மாதிரி சந்தோஷப்படுறவர் அவருதான், துக்கம்னா அம்மா மாதிரி வருத்தப்படுறவரும் அவருதான். வீட்டுல அப்பா இல்லைன்னா அப்பாவாவும், அம்மா இல்லைன்னா அம்மாவாவும், கூட பிறந்தவங்க இல்லைன்னா கூட பிறந்தவனாவும் இருக்கிறவரு அவருதான். அதனால அவரு ராஜாவா வர்றதுதான் பொருத்தம், அவர் ராஜாவா வர்றதை நாங்க எல்லாரும் மனசார ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இது கீழே நடந்துட்டு இருக்குது. மாடியில வந்து மந்தரா வந்து பார்த்தாதான்
அடுத்த சீன் நடக்க போகுது. அதனால ராமா வெயிட் பண்றாரு, எங்க இந்த மந்த்ராவை காணோம், இந்த தேவி தேவர்கள் வேற என்னைய ராவணாவை கொல்ல சொல்லியிருக்காங்க, இந்த மந்த்ரா வேற வர காணோம் அப்படின்ட்டு அப்படியே பாக்குறாரு. ஆனா அஃப்கோர்ஸ் நம்ம கிருஷ்ணா நினைச்சா ராமா நினைச்சா என்ன அவரு விருப்பப்படுறாரோ அதுதானே நடக்குது, அதுதானே நடக்கணும், அப்பதானே கரெக்டா இருக்கும். நம்ம விருப்பப்படி நினைச்சா நம்ம விருப்பம் எல்லாமே நல்லதா போய் முடியுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம விருப்பப்படுவோம். இப்ப குழந்தைகளுக்கு விருப்பம் என்ன, இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஆனா தந்தை தாயா நம்ம இருக்கிற பொசிஷன்ல இருக்கும்போது நமக்கு தெரியும், இதை 2 தடவை 4 தடவை சாப்பிட்டா வயிற்றுல பூச்சி வரும், இல்ல தொண்டை கட்டிக்கும், அது உடம்புக்கு சேராது, உடம்புக்கு நல்லதும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம ரொம்ப பார்வை எப்படி இருக்கும், பிராட் மைண்டடா இருக்கும், முன்னோக்கி பார்ப்போம் இல்லையா. ஆனா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு அளவுக்கு தெரிய போகுது, இப்பத்த சந்தோஷம்தான், இந்த சஞ்சலா அப்படின்னு சொல்லுவோம்ல, இத்தினூண்டு ஃபிளிக்கரிங் மைண்ட், ஃபிளிக்கரிங் ஹாப்பினஸ் அப்படிம்பாங்க. அதாவது சின்ன ஒரு இத்தினூண்டு சந்தோஷம் இத்தினூண்டு நேரத்துல கிடைக்கிறக்காக, இல்ல இத்தினூண்டு சந்தோஷம்ல பெரிய சந்தோஷமாவே இருக்கட்டும், ஆனா அது எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு கொஞ்ச நேரம் இருக்குமா, அந்த இத்தினூண்டு அல்ப சந்தோஷத்துக்காகவே அந்த குழந்தைய தவறுகளை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு அது தவறுன்னு கூட தெரியாது. ஆனா நம்ம தாய் தந்தையா இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு பார்த்தா அது தவறுன்னு தெரியும், சொல்லி கொடுப்போம். அதேதான் பகவான் கிருஷ்ணர் ஆகட்டும், ராமர் ஆகட்டும், அவருக்கு நம்ம இடத்துல அவரு என்ன பண்ணணும், நம்ம இடத்துல, அதாவது நம்மளோட சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணுவாங்க. நம்ம ஒன்றும் அதை சந்தேகப்படுறதோ, அசம்சையாக அது சந்தேகப்பட வேண்டியதில்லை, நம்ம அதனால துக்கப்பட வேண்டியதில்லை. தைரியமா பகவான் கையில இருக்கு நம்மளோட வாழ்க்கைன்னு விட்டுட்டோம்னா அதுல இருக்கிற ஒரு திருப்தியும் மன அமைதியும் வேற எதுலையுமே வராது. நான் தான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு யுதிஷ்ட மகாராஜ் அப்படிதான். திருதராஷ்டிர காணும்னோன்னையும் அச்சோ காணாம போயிட்டாங்களே, நம்ம காந்தாரியை காணோம், திருதராஷ்டிர காணோம், எங்க போனாங்க, நான் இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, ஒழுங்கா மரியாதை செலுத்தாம விட்டேன்னா அவங்க எங்க சாப்பிடுவாங்க, எங்க தூங்குவாங்கன்னு அப்படி புலம்புவாரு. அப்ப நாரத முனி நிறுத்துப்பா, ரொம்ப சங்கடப்படாத, உன்னை படைச்சவன் தான் அவங்களையும் படைச்சான், எறும்பையும் படைச்சான், எல்லாத்துக்கும் படி அளக்கிறவன் உங்க பெரியப்பாவுக்கும் படி அளக்காம போயிடுவானா பெரியம்மாவுக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி நல்ல நாரத முனி இதா சொல்லுவார். நல்லா எப்படி சொல்றதுன்னா, நல்ல ஒரு மைண்ட்ல ஏத்துற மாதிரி நல்லா ஷார்ப் வேர்ட்ஸ்ல வச்சு சொல்லுவார். இன்சல்ட்டிங்னு சொல்ல முடியாது, ஏன்னா குருவெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, அப்படியே ரொம்ப ஹார்ஷா இருக்கும், ரொம்ப கடுமையா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் உண்மையும் அதுதான் கரெக்டும் கூட. இல்லைன்னா நம்ம காதுல வாங்குவோமா, நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் கரெக்டா தான் இருப்பீங்க, என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி கடுமையா சொன்னாதான் ஓ அப்படியா அப்படின்னு இத்தினுன்னாது கேட்போம் இல்லையா. அதனால நம்ம கவலையே பட வேண்டாம், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. கடவுள் பக்தியில இருந்துட்டோம்னா கவலை இல்லை, பக்தியில இல்லாததான் கவலைப்படணும். இப்ப மந்த்ரா வரணும், அது கிருஷ்ண ராமா யோசிக்கிறாரு. உடனே மந்த்ரா வந்தாச்சு. அப்போ வந்த உடனேயும் பார்த்துட்டு இது நடக்குதான்னு அவளுக்கு ஒரே பதட்டம். கை கிட்ட ஓடுறா. அவ சாதாரணமா படுத்துட்டு இருக்கா ஜாலியா. அவகிட்ட போயிட்டு, என்ன நீ இப்படி ஜாலியா படுத்துட்டு இருக்க, என்ன நடக்குது, உன் வாழ்க்கையே போச்சு, உன்னோட பையனோட வாழ்க்கை போச்சு, நீ இவ்வளவு சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கன்னா என்னாச்சு, உன் பையனுக்கு ராஜ்யம் இல்லையாம் இல்ல அப்படின்னு. இல்லையே, நேத்து நைட்டு தான் தசரத மகாராஜ் சொல்லிட்டு இருந்தாரு என் பையனுக்கு தான் ராஜ்யம்னு, நீ என்ன வளர்ற, என்ன பிளான் ஏதாவது சேஞ்ச் ஆயிருச்சா, திட்டம் மாறிடுச்சா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்போ ராமருக்கு ராஜ்யம் இல்ல, ராமருக்கு தான் ராஜ்யம், அவன் தான் என் பையன் அப்படின்னு. இதுல எல்லாம் அழகான ஸ்லோகங்கள் வர்றதா சொல்றாங்க ஆச்சாரியர்கள். அவ்வளோ அழகா அத கம்பரும் சரி வால்மீகியும் சரி அவ்வளோ அழகா மந்திர சொல்றதுக்கு முன்னாடி அந்த கைகேயியோட மனசு எவ்வளவு அழகா கிருஷ்ணா, அதாவது ராமரை தன்னோட மகனாவே, மகன் தானே, அதை எந்த மாற்றமும் இல்லை அவங்களுக்கு. யாருமே ஒரு நான் பரதனோட தாய் தான், இல்ல சுமித்ரா நான் லக்ஷ்மணனோட தாய் தான், அப்படி யாருமே நினைக்கிறது இல்லை, எல்லாருமே ராமனோட தாய். எப்படி நம்ம இந்த ஒரு பிரம்ம விமோகன லீலையில ஸ்ரீமத் பகவதத்துல வரும், அந்த ஒரு வருஷம் நம்மளோட பூமிக்கு அது ஒரு வருஷம், ஆனா பிரம்மாக்கு அது ஒரு க்ஷணம்தான். அப்போ அவரு கடத்திட்டு போயிடுவாரு பசங்களையும், பசுமாடு, கண்ணுக்குட்டி, குரங்கு குட்டி எல்லாத்தையும் கடத்திட்டு போயிடுவாரு பிரம்மா. இது யார் இந்த பையன், இவனை போய் பெரிய ஆளுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க, நான் யாருன்னு பார்க்கணும், வித்தக்காரன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னோடனையும் கிருஷ்ணரோட லீலையை பார்க்கணும்னு அந்த பிரம்மா அப்படி பண்ணியிருப்பாரு இல்லையா. அப்போ கிருஷ்ணரை தூக்கிட்டு போய் பிரம்மா தூக்கிட்டு போனது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சோடனையும்
அவரே வந்து பையனா மற்றவங்களோட பையனாவும் கோபர்களாகவும் கண்ணுக்குட்டியாகவும் குரங்கு குட்டியாகவும் அவங்கவுங்களோட தாய்கிட்ட போய், ஏன்னா இந்த தாய் எல்லாம் ஒரு தடவை ஆசைப்பட்டிருப்பாங்களாம், கிருஷ்ணர் நமக்கு குழந்தையா இருந்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு வருஷம் அவங்களோட ஆசையை தீர்க்கணும் அப்படிங்கறக்காக கிருஷ்ணர் இந்த ஒரு லீலையை பண்ணி, பாத்தீங்களா பகவான் ஒரு லீலையில பல விஷயங்களை பூர்த்தி செய்வாருங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இப்ப மந்த்ரா வந்து சொல்றா அப்படி. ஏன்னா மந்த்ராக்கு என்ன புத்தினா, சின்ன வயசுல ராமர் வந்து லீலையே பண்ணாதால் இல்லையா, அவர் சும்மா அமைதியான பையன் சாது. அந்த கிருஷ்ணர் தான் சேட்டையெல்லாம். ராமர் வந்து அந்த மாதிரி எல்லாம் சேட்டையெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு பார்க்கல, ஏதோ ஒரு 2 3 பார்த்தோமா அவ்வளவுதான். இவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல புக்கா எழுதலாம் கிருஷ்ணருக்கு. இப்போ ராமர் வந்து ஒரே ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, இந்த மந்திரோட கூணுல இந்த இந்த கில்லி மாதிரி ஏதோ அடிப்பாங்க இல்லையா, பசங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்கல்ல, கல் எடுத்து அடிக்கிறது, அது ஏதோ உண்டிவில் மாதிரி ஏதோ அது மாதிரி அடிச்சு அடிச்சு விளையாண்டு சிரிப்பாராம். அதுல 5 வயசு பையன் பண்றான், சின்ன பையன் தானேங்கிறது இல்லாம இந்த மந்த்ரா மனசுல ஒரே ஆத்திரம். அப்ப இருந்து பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாளாம் மந்த்ரா. அப்போ இது ஒரு நல்ல சமயம்னு வந்தோடனையும் வந்து கைகேயி மனசை வந்து பாழாப்படுத்துறா. உன்னோட பையன்தான். மாதாஜி எல்லாரும் மியூட்ல போட்டுக்குங்க, அப்பதான் கொஞ்சம் சத்தம் வராம இருக்கும் பேக்ரவுண்ட்ல. ஹரே கிருஷ்ணா. ஸோ மந்த்ரா வந்து கைகேயோட மனசுல ஃபுல்லா விஷம் கலந்துடுறா. அவளை வந்து ஒரு வழியா வந்து சமாதானப்படுத்திடுறா. பரதன் தான் ராஜ்யத்துக்கு வரணும்னு. இவன் கைகேயி அவ்வளோ நல்லவளா இருந்தா அவளும் மாறிட்டா. இதுதான், பால் நல்லா தான் இருக்கும், ஒரு விஷம் ஒரு டிராப் விழுந்ததுன்னா போதும், பாம்பு அதை கொத்துச்சுன்னா என்ன ஆகும், விஷமா மாறிடும். அதனாலதான் நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லுவாரு, யாரு வேணாலும் பகவதம் சொல்றாங்கன்னு நம்ம போய் கேட்க கூடாது. சில பேர் காசுக்காக பகவதம் சொல்லுவாங்க. ஆனா அது காசுக்காக சொல்றாங்கன்னாலும் நல்ல பக்தியோட சொன்னா பரவாயில்ல. ஆனா காசுக்காக சொல்றத அவங்க அனுமதிக்கிறதே இல்லை. பக்தர்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லை ஆச்சாரியர்கள். பட் காசுக்காக சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா பக்தியோட சொல்றாங்களான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாதவங்க, பக்தி இல்லாதவங்க சொல்றத வந்து எப்படி சமப்படுத்துறாங்கன்னா, உப்புமை வந்து அந்த பால்ல வந்து பாம்பு பட்டா விஷமா மாறுற மாதிரி நம்ம பார்த்தா எல்லாம் ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். ஆனா அது விஷமா மாறுச்சுன்னா அதை குடிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப கைகேயி நல்ல பால் போல மனசை இப்ப வந்து விஷமா மாத்திட்டா. அவள் பரதன் தான் தன்னோட மகன். அவ வந்து தாயா இருக்கும்போது நல்லா, அதாவது ஒரு ஒரு ராமருக்கு தாயா நினைச்சிட்டு இருக்கும்போது நல்லா இருந்தா. ஆனா பரதனுக்கு நீ தாய் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து அவ நுழைக்கவும், கைகேயி மனசுல நுழைக்கவும் தான் அவளுக்கு ஒரு சுயநலம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது வருது, ஐடியா வருது அவளுக்கு. ஓகே, நான் இப்போ வந்து பரதனை தான் நான் ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப கைகேயிக்கு 2 வரத்தை ஞாபகப்படுத்துறா. தசரத மகாராஜ் வந்து ஒரு தடவை போர்ல இருக்கும்போது அவர் உயிர் போற சமயத்துல இவ காப்பாத்துறா கைகேயி. அப்ப கைகேயி சொல்றா, நான் வந்து புருஷனை காப்பாத்தி தானே அவங்க எந்த பெண்ணா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அதை தான் பண்ணினேன். அதை நான் வரத்தை அவர் அப்பவே கேட்க சொன்னாரு, நான் தான் அதெல்லாம் கேட்க வேண்டான்ட்டு இருந்தேன். இப்ப போய் என்ன கேட்கறதுன்னா, இல்ல இல்ல நீ இப்பதான் கேட்கணும் அப்படின்னு. என்ன கேட்கறது என்னன்னா, முதல் வரம் வந்து பரதனை வந்து ராஜாவா மாத்து, ராஜாவா ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லு. 2வது வந்து ராமா வந்து 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிரு அப்படிங்கிறா. அப்போ அவ வந்து ஏன் அப்படின்னா, ஏன்னா அப்பதான் ராமர் 14 வருஷம் போயிட்டா பரதனை எல்லாரும் அரசரா ஏத்துக்குவாங்க. அதுக்குள்ள பரதன் எல்லாத்து மனசுல இடம் பிடிச்சிருவான். ராமர் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலுமே அவங்கள மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் அபக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், மந்த்ரா வேற யாரும் இல்ல, அவ ஒரு அப்சரா. அவ வந்து தேவி தேவர்கள்னால அனுப்பப்பட்டவ தான். ஏன்னா கிருஷ்ணர் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, எல்லாரும் செட் பண்ணி போங்க, சீன் எல்லாம் செட்டப் பண்ணி வைங்க, ஸ்டேஜ் எல்லாம், நான் அப்புறம் வந்து எங்க நடிக்கணுமோ அங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வருவாங்க. இப்ப வந்து கிருஷ்ண லீலையில பார்த்தோம்னா பாகவத்துல நிறைய இடத்துல வரும், தேவி தேவர்கள் எல்லாம் யாதவ கூட்டத்துல ஒரு குரூப்பா இருக்கும். எல்லாருமே யாதவ குலத்துல பிறந்தாலும் வைகுந்த லோகத்திலிருந்து வந்த பக்தர்கள் ஒரு குரூப்பு, தேவி தேவர்கள் இந்திரலோகத்திலிருந்து வந்தவங்க ஒரு குரூப்பு, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப லீலை முடிச்சோடனே எல்லாரையும் அவங்கவுங்க இடத்துக்கு போக சொல்லிடுவார் கிருஷ்ணா. அந்த மாதிரி இப்போ இவங்க வந்து மந்த்ரா வந்து அப்சராவா இருந்தவங்க தான். அவங்க இந்த ஒரு பெரிய காரியத்தை, நல்ல காரியத்துக்காக அவங்க இந்த ஒரு மோசமான ஒரு கேரக்டரா வந்து நடிக்கிறாங்க. பட் அது லீலை தானே, அது எல்லாமே என்னவா இருந்தாலும் பகவானோட லீலையில இருந்தாலே அவங்களுக்கு மோட்சம் தானே இல்லையா.
ஸோ இப்போ வந்து 2 வரத்தையும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ வந்து தசரத மகாராஜ் எல்லாம் சந்தோஷமா வராங்க. அடுத்த நாளுக்கு ஏற்பாடு பண்றாங்க அவசர அவசரமா. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மனசுல தோணுது, ஒரு ரொம்ப நாள் இருக்க மாட்டோம், நம்ம ராவாவை வந்து நம்ம ராஜ்யத்துல இருக்க வச்சுட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படிங்கிற மனசுல தோணுதுனாலதான் பரதாவும் சத்ருக்னாவும் கைகேயி நாட்டுல இருக்கிறத கூட பொருட்படுத்தாம பரவாயில்ல அவங்க வர்றது வரைக்கும் என்னால நான் இருப்பனோ இல்லையோ இப்பவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருப்பா. அப்படி இப்போ தசரத மகாராஜ் எப்பவுமே கைகேயி ரொம்ப பெட்டு, ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறதுனால அவங்களோட இதுக்கு வராங்க. கோபமா இருந்தா அரசிகள் வந்து அந்த கோப கிரகான்னு ஒண்ணு இருக்கும், அங்க போய் உட்காந்துக்குவாங்களாம். ஸோ அந்த மாதிரி கைகேயி போய் கோபமா கீழே படுத்துக்கிறா. மந்த்ரா சொன்ன மாதிரியே அவ பண்றா. அப்போ ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஆர்டர்ல இல்லாம நகையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ரொம்ப தலை விரிக்கோலமா அலங்கோலமா படுத்துட்டு வேதனையில இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறா. தசரத மகாராஜ் வராரு, கேட்கிறாரு. இவர் 2 வார்த்தையும் கேட்கவும் அவரு மனசு உடைஞ்சு உட்கார்ந்துடுறாரு. அப்போ அதுக்கு உதாரணம் வேற சொல்றா. ஏன் சஹர அரசன் வந்து அசமஞ்சாவை ஃபாரஸ்டுக்கு அனுப்பலையா, காட்டுக்கு அனுப்பலையா அப்படின்னு கேக்குறா. அப்போ அசமஞ்சா யாரு? ஒரு பாவம் செய்யற ஒரு இளவரசன் சஹராவோட ராஜ்யத்துல. அவங்க எல்லாருமே அயோத்திய ராஜகுலத்துல வந்தவங்க தான், சூரிய வம்சத்துல வந்தவங்க தான். ஆனா அசமஞ்சா ஒரு நல்ல ஆள் கிடையாது. அதனாலதான் அவங்கள வந்து காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா இவ வந்து கைகேயி வந்து தவறான உதாரணத்தை இவ உபயோகப்படுத்துறாரு. தசரதர் உடைஞ்சு போயிடுறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, வேத காலத்துல என்னன்னாலும் ஒரு சத்தியம் பண்ணிட்டா அத வந்து காப்பாத்தியே தீருவாங்க. அவங்களுக்கே அது ஒரு வலியை கொடுத்தாலும், மனவலி, உடல் வலி என்ன வந்தாலும் சரின்னு தர்மத்தை நாட்டணும். அதனாலதான் ராமரும் அதே தான் பண்ணுவாரு இல்லையா? சீதையை அனுப்பிச்சு வைப்பாரு. ஏன்னா ஒரு கெட்ட பேரு சூரிய குலத்துக்கு வந்துடக்கூடாது. அதை வச்சுதான் கைகேயும் மிரட்டுவா. அப்படி நீ வந்து சத்தியம் பண்ணிட்டு இப்ப சத்தியத்திலிருந்து வெளியில போற, அப்போ குலத்துக்கு தான் நாசப்பேர் வரும். அதனால நீ நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நான் சேசம் கொடுத்து செத்துறேன் அப்படின்னு பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க. ஸோ தசரதர் ஒரு வழியா சரின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கெஞ்சி கேட்டு, காலில் வேணாலும் உழுகுற, பரதரை வேணாலும் நான் ராஜாவா வைக்கிறேன், ஆனா ஏன் பாவம் என்னோட பையன், குழந்தை பையன், அவன் போய் ஃபாரஸ்ட்டுக்கு போகணுமா, காட்டுக்கு போகணுமா அப்படின்னு அழுவாரு. ஆனா கல் மனசா இருப்பாங்க கைகேயி. அப்புறம் ராமரை கூப்பிட்டு அனுப்ப இது வந்து நைட்டு ஃபுல்லா பேசி விடிய விடிய பேசுவாங்க. கைகேயும் தசரதரும் ஒரு இதுக்கு வரலாம், ஒரு சுமூகத்துக்கு வரலான்னு. ஆனா கைகேயி வரவே மாட்டாங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தமே வந்துரும். சரி ராமரை கூட்டிட்டு வந்தா, ராமர் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு சீதையும் எந்திரிச்சிருவாங்க. அப்போ அவங்கள கூட்டிட்டு வந்தோடனையும் ராமரை வந்தா எப்பவும் சந்தோஷமா கட்டி பிடிச்சு மடியில உட்கார வச்சு கொஞ்சற தசரதர். ஏன்னா 60,000 வருஷம் கழிச்சு பிறந்தாங்க இல்லையா? அதனால கௌசல்யா அப்படிதான் ஊட்டி விடுவாங்க. இன்னும் தலைய கோரி முத்தம் வச்சு, உச்சந்தலையில முத்தம் வச்சு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பாசம். ராமர்னா பாசம் இல்லாம இருக்குமா? யாருக்குமே பாசம் இருக்கும். அதுவும் அவங்க இப்ப வாத்சல்ய பாவத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் பாசம் அதிகமா தானே இருக்கும். அவங்க வந்து தசரதன் வந்து எந்திரிச்சு வரல, கொஞ்சல. இத பார்த்தோன்னே ராமருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ ராமர் வந்து எப்பவும் போல வணங்குறாரு, கைகேயிக்கும் வணங்குறாங்க. அப்போ கைகேயி கிட்ட என்னது மகாராஜா தசரதா இப்படி உட்கார்ந்துருக்காரு, என்ன விஷயம்னோனையும் அவர் ரொம்ப இதா கைகேயி சொல்ற, அப்படி 2 விஷயம் கேட்கணுமா, கேட்டா நீ வந்து பண்ணுவியோ பண்ண மாட்டியோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு. அதனால கேட்கறதுக்கு வருத்தப்படுறாரு நல்லா சொல்லவும், இது என்னது இது, தசரத மகாராஜ் என்னோட தந்தை, அவரு சொல்றத நான் வந்து என்னைக்காவது மீறி இருக்குன்னா, நான் ஒரே சொல்லு, ஒரே வில்லு, ஒரே மனைவி, நான் எப்பவுமே 2 கிடையாது, எனக்கு ஒரே போர், எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். நான் ஒண்ணு சொன்னேன்னா அதை நான் செஞ்சிருவேன். அப்பா சொல்லினால்தான் நான் எப்படி அதை தட்டுவேன். அது என்ன பண்ண சொன்னாலும் பண்றேன், காட்டுக்கு போகணுமா போறேன், என்ன பண்ணாலும் பண்றேன் அப்படின்னு உதாரணங்கள் சொல்லும் போது, நீ சொன்னியே காட்டுக்கு போகணும்னு, அதை தான் பண்ண சொல்றாரு. காட்டுக்கு போகணுமா, பரதன் வந்து ராஜ்யத்தை எடுத்துக்குவானா அப்படின்னு சொல்லவும், ஓ இவ்வளவுதானா, பண்ணிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னொன்னையும் அதை கேட்டுட்டு இன்னும் தசரத மகாராஜ் அழுக ஆரம்பிச்சிருவாரு. தசரத மகாராஜ் வீக் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். அவர் சொல்லியிருப்பாரு,
60,000 வருஷம் ஆகுது கைகேயி எனக்கு. ஆனா எப்பவுமே நான் இளமையா தான் நான் உணர்வேன். அதுக்கு காரணம் ராமர் கூடயே சுத்தி சுத்தி வர்றதுனால தான் நான் அந்த மாரி இளமைய உணர்றேன். இப்ப நம்மளே பாருங்க, பகவான் கோயில்ல சேவை செய்யும்போது நல்ல சக்தியோட இருப்போம். இல்ல கோயில் விஷயமோ, இல்ல பகவான் சேவையிலயோ ஈடுபடும்போது அவ்ளோ சக்தி எங்கிருந்து தான் வருமோ! பகவான் சுயநலக்காரரு. அவரோட வேலை ஆகும்போது மட்டும் நம்மளுக்கு எல்லா சக்தியும் குடுத்துருவாரு. தேவையான சக்தி தான் அதுவும். ஆனா, அவரோட வேலை இல்லாம நம்ம வேலைய செய்யறோம் பாருங்க, அப்போ உடனே நம்ம அப்படியே வீக் ஆயிருவோம். இது இது இத்தன நேரம் நம்மளா பண்ணோம் அப்படின்னு இருக்கும். சில சமயங்கள்ல ராத்திரி அ கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு வேலை செய்வோம் பகவானுக்கு விஷயம்னா. காலையில நேரத்துல எந்திரிப்போம். இல்ல நாள் பூரா உழைப்போம். அப்புறம் தான் நம்மளுக்கு வலி வர்றது, முடியாம போறதெல்லாம் அந்த சாமி விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது வரும். அது ஒரு இயற்கையாவே இருக்குல்ல. அந்த மாரி ராமர் கிட்ட இருக்கும்போது அவர் முன்னழகும், பின்னழகும் நான் பார்த்து அவன் பேசுற அழக கேட்டு அப்படிதான் நான் 60,000 வயசுக்கு மேல ஆனாலும் நான் இளமையா நான் உணர்றதுக்கு காரணம் ராமர் என் கூட இருக்கிறதுனால, நான் ராமர் கூட இருக்கிறதுனால. நீ ஏன் இவ்ளோ கொடுமைக்காரியா இருக்கிற? என்ன இந்த குலத்துக்கே வந்த ஒரு பிசாசா நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? அவன் போயிட்டா நான் எப்படி இருப்பேன்னு நீ நினைக்கிற? அப்படின்னு சொல்லி அவரு அழுவாரு. அதுக்கப்புறம் கைகேயி எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், நான் சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி தீர்மானமா இருப்பாங்க. அப்புறம் ஆனா சுமத்ராவுக்கு கோபம் வரும். இப்படி ஒரு கொடூரமான சுமத்ரா வந்து தான் சீஃப் மினிஸ்டர் ஆச்சே, முதல் மந்திரி இல்லையா? தசரத மகாராஜுக்கு. அதனால அவரு ரொம்ப கோவப்படுவாரு இது கைகேயி மேல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் தெரிய வரும். ராமாவோட இது காட்டுக்கு போறது, வனவாசம் போறதும், ராஜ்யத்துக்கு பரதன் வர்றதும் எல்லாம் தெரிய வர ஆரம்பிக்குது. அப்ப எல்லாரும் கோவப்பட்டு கொந்தளிக்கிறாங்க. அப்ப சரி சீதா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு போறாங்க. கௌசல்யா கிட்ட ஃபர்ஸ்ட் போறாங்க. ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கௌசல்யானால தாங்கவே முடியல. மனசுடைஞ்சு போறாங்க. நானும் உன் கூட வருவேன் காட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்ல நீ இருந்து அப்பா எங்க இருக்காரோ அங்கதான் நீ இருக்கணும். புருஷன் இருக்கிற இடத்துலதான் பெண்டாட்டி இருக்கணும். நீ எங்கூட வராதம்மா, அப்பாவை பாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அழுதுட்டு சரி ஆசீர்வாதம்னாவது நான் பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சீதா கிட்ட போய் சீதா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு 14 வருஷத்துல வந்துடுறேன்னு. என்னது இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நான் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. நீ பேக் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்றேன்னா, எனக்கு சின்ன வயசுலயே என்னோட இந்த ஜோஷிகார் இருப்பாருல்ல, குடும்ப ஜோஷிகார், அவர் சொல்லிட்டாரு. நல்ல குடும்பத்துல பெரிய குடும்பத்துல நீ வாக்கப்படுவ. ஆனா வனவாசம் போய் கொஞ்சம் வருஷம் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கல்யாணம் ஆனதுல இருந்து நான் ரெடியா தான் இருக்கேன் அதுக்குன்னு. அப்படியா சரி வா அப்படின்னு அவரு கூப்பிட்டுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து சீதை கிட்ட சொல்றாரு, நீ நல்லா பாத்துக்கோ. பரதரை வந்து நீ கூட பிறந்தவனா பாத்துக்கோ. சத்ருகுணனை உன் வயித்துல பெத்த பையனா பாத்துக்கோ. அப்புறம் என்னோட அம்மா அப்பாவை எல்லாம் உன்னோட அம்மா அப்பாவா நினைச்சு பாத்துக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாரு. அப்புறம் இதெல்லாம் முடியாது, நான் எல்லாம் பார்க்க மாட்டேன். உங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உங்க அம்மா மட்டும் உங்க அப்பா கூட இருக்கணும், நான் மட்டும் தனியா இருக்கணுமா? நானும் உங்களோட தான் வருவேன்னு சொல்லி சீதாம்மா சொன்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணா வெளியில இருந்துட்டு அண்ணா போலாமா அப்படின்னு, நீ எங்க கிளம்பிட்டாருனாக்க, ஆமா நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், நானும் வரேன். நீ எல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம், நீ இரு. அது எப்படி? நீ அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கும்போது, ஆசீர்வாதம் வாங்கும்போது நாங்க போயிட்டு வரோம் தானே சொன்னேன். அப்ப நாங்கன்னா யாரு? நம்ம எல்லா 3 பேரும் தானே. அது எப்படி 3 பேர் ஆகும்? ஏன்னா நீ சீதாம்மாகிட்டயும் சொன்னியே, பரதனை பாத்துக்கோ, சத்ருகுணனை பாத்துக்கோன்னு சொன்னா, லக்ஷ்மணனை பாத்துக்கோன்னு சொல்லு. ஏன்னா நான் உங்களோட வரேனாச்சு, அதனாலதான் நீ பாத்துக்கோன்னு சொல்லு. அடடா இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எல்லாத்தையும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இப்ப பரதாக்கும் சத்ருகுணாக்கும் ஒண்ணுமே தெரியாது. அவங்க அப்பாவியா அங்க இருக்காங்க. எல்லா அயோத்தியாவே ஒரு ஒரு சோக நிகழ்ச்சியில மூழ்கி போயிருக்கு. இப்போ தசரத மகாராஜ் யோசிக்கிறாரு, ஓ நான் பண்ண பாவம் தான் இப்ப வருதோ. நான் அரசனா இளமையா இருக்கும்போது ஒரு தடவை ஒரு பையன், சின்ன வயசு பையன்னா ஒரு இளம் வயசு பையன், ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும் போல. ஒரு சின்ன வயசு ஒரு சாதுவை வந்து நான் வேட்டைக்கு போயிருக்கும்போது ஒரு மிருகம்னு நினைச்சு, ஒரு யானைன்னு நினைச்சு அந்த குளத்துக்கிட்ட இருக்கிறப்போ நான் கொன்னுட்டேன். அப்போ கொன்னோடனேயும் தெரிஞ்சிருச்சு, சத்தம் வந்தோடனே ஐயோ அது யானை இல்ல மனுஷன்தான் அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த சாது வந்து, நீ என்ன கொன்னுட்ட, என்னை பெத்தவங்க வந்து 2 பேரும் குருடங்க. அவங்க நான் இருக்கிறனாலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னா அவங்க வாழ மாட்டாங்க. தயவு செய்து அவங்கள போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த அம்பை முதல்ல எடுத்து விடு, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு அம்பை எடுத்தோன்னா அவன் உயிர் போயிரும் அந்த சாதுக்கு. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப கவலையில போய் அந்த
பெத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு. அவங்க சொல்லுவாங்க, நாங்க நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுவாங்க, நீ இந்த மாதிரி அனுபவிப்ப, உன்னோட பையன்கிட்ட இருந்து பிரிஞ்சிருப்ப அப்படின்னு சாபம் விட்டுட்டு அவங்களோட அவங்க இந்த சக்தியால அந்த அவங்களோட தபஸ்ய சக்தினால தீய வரவழைச்சு அவங்க 2 பேரும் அவங்க உயிரை விட்டுருவாங்க. அப்ப அதை யோசிப்பாரு, அதனாலதான் எனக்கு இந்த பாவம் பண்ணதுனாலதான் திரும்ப வருதோ அப்படின்னு. திருதராஷ்டிரன் கூட பாவம் பண்ணி பறவைய சுட்டு அதாவது அம்பு எய்து அந்த பறவைக்கு 100 குஞ்சுக இருக்குங்கிற கதை கூட வரும். அதனாலதான் அவன் பல ஜென்மங்கள் மனுஷனா பிறந்து புண்ணியங்கள் நிறைய பண்ணி 50 பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் திருதராஷ்டிரனா பிறந்து 100 பையன்கள் வரணும். ஏன்னா பையனா பிறக்கிறதுக்கு புண்ணியம் அதிகமா செஞ்சிருக்கணுமா சாஸ்திரம் சொல்லுது. அதனால பையன் பொண்ணுன்னு வேறுபாடு கிடையாது. பட் சாஸ்திரத்துல புத்திர காமேஸ்தின்னு தான் சொல்லுவோம், புத்திரி காமேஸ்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புத்திரர்கள் தான் புத்திர அப்படின்னா திராயத்தை பூ அப்படிங்கிற ஒரு நரக லோகத்திலிருந்து திராயத்தை விடுபடுத்துறவங்க. சத்திரியான திராயத்தை க்ஷத்ராயத்தை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து விடுபட வைக்கிறவங்க. அதே மாதிரி இந்த நரகலோகத்திலிருந்து விடுபட வைக்கிறவங்க தான் புத்திரர்களாம். அதனாலதான் புத்திரர்கள் வேணும்னு அந்த காலத்துல வேண்டிக்குவாங்க. பெண்கள் ஒண்ணும் குறைச்சவங்க இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, ஜெண்டர் பயஸ் இல்லை. பட் அந்த காலத்துல அந்த மாதிரிதான் அதுக்கு பையன் இல்லைன்னா பையனுக்காக வேண்டி அதை பண்ணுவாங்க. ஏன்னா பையன் அப்படி பண்ணுவான், புத்திரவன் அந்த நரகத்துக்கு போகாம நம்மளை கொண்டு வருவோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குவோம், கலியுகத்துல புத்திரன் புத்திரின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம பக்தி பண்ணி ஹரிநாமத்தை சொன்னாலே, பகவான் திருநாமத்தை சொன்னாலே எல்லாருமே நம்ம முன்ஜென்மங்கள் முன்னோர்கள் பின்ன வர்றவங்க 7 ஜென்மம் முன்னாடி 7 ஜென்மம் பின்னாடி எல்லாருமே நம்ம ஒழுங்கா பக்தி பண்ணா அவங்களும் கரை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரகலாத் மகாராஜ் கிட்ட நரசிம்மர் சொல்றாரு, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. பட் இது ஒரு பாஸ்ட் டைம், ஒரு லீலையில வர்ற ஒரு கதைக்காக நான் சொல்றேன். இப்போ தசரத மகாராஜ் ரொம்ப மனசுடைஞ்சு போறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவரு உயிரை விட்டுறாரு. உயிரை விட்டது இப்போ ராமருக்கு தெரியாது. ராமர் கிளம்புறாரு, சுமத்ரா கொண்டு போய் விடுறாரு, குஹாவோட பிளேஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறாரு. அந்த ஸ்ருங்கவேரபுரா அப்படிங்கிற இடத்து வரைக்கும் கொண்டு போய் விடுறாரு, கங்கை கரை கிட்ட. விட்டோடனே குஹா ஒரு வேடன், ஒரு பழைய நண்பன். அப்போ சொல்றாரு, குஹா இங்கேயே இருந்துரு, நான் உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னோடனையும், இல்ல என்னோட அப்பாவுக்கு 4 பசங்க பத்துலையும் இன்னும் நான் நிறைய அவருக்கு பசங்களை சேர்த்தணும்னு சொல்லிட்டு பாரு, இப்போ உன்னை ஒரு தம்பியா ஏத்துக்கிறேன், இன்னும் பல பேர்த்த நான் அந்த மாதிரி ஏத்துக்குவேன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வைக்கிறாரு. விபீஷணன், அதுக்கப்புறம் சுக்ரீவன், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்காக அவர் சொல்லுவார் அப்படி முன்னாடியே. இப்போ குகன் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டார் ராமன். இல்லை நான் கிளம்புறோம், எனக்கு அடுத்தது பரத்வாஜுக்கு போய் பார்க்கணும், அவர் வால்மீகியோட சிஷ்யன், அவரை போய் பார்க்கணும், அவர் போறதுக்கு மட்டும் வழி சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாரு. இவரும் படகு அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாரு. ஆனா குஹா புலம்புவார், எப்படி நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னோடனையும் அவர் சொல்லுவார், அந்த விப்ரலம்ப பாவன்னு ஒண்ணு வரும். அப்படின்னா அந்த பிரிஞ்சு இருக்கிறதுல ஒரு லவ் அண்ட் செப்பரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரிஞ்சு இருக்கிறதுலதான் ஏக்கம் அதிகமாகி சேரும் போது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு தூரம் நம்ம அதை கொண்டாடுவோமா. இல்லைன்னா அடங்க எப்போ பாக்குற மூஞ்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோமா. ஆனா பகவானை நம்ம தள்ளி இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு ஏக்கம் அதிகமா இருக்கும், எப்படா நம்ம போய் பக்கத்துல இருப்போம், சேவை பண்ணுவோம் அப்படின்னு. அந்த பக்கத்திலேயே இருந்தோம்னா பக்கத்துல தானே இருக்கிறோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்துடலாமா. அதனாலதான் நம்ம பகவான் சில சமயங்கள் நம்மளை பிரிச்சும் வச்சிருப்பாரு, சில சமயம் சேர்த்தியும் வைப்பாரு. பிரிச்சு வைக்கிறது அப்புறம் சேர்த்தி வைக்கிறது, அப்பதான் அந்த ஒரு லவ் அந்த அன்பு ஒரு ஸ்டெடியா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீரா போறக்குண்டான வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்குமா. இப்போ அயோத்தியால இருந்து வர்றாரு, குஹாவை பாக்குறாரு, தமசா ரிவர் பார்த்துட்டு வழியா வந்துட்டு ஸ்ருங்கவேரபுரால குஹா, அது நிஷாதா அரசர், அவரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் பரத்வாஜ முனி பிரயாக்ல போய் அந்த இதுக்கு போறாரு, இடத்துக்கு போறாரு, ஆசிரமத்துக்கு.
அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவர் ரொம்ப பெருமையா பேசுறாரு. அது வந்து யமுனா கங்கா கலக்கிற இடம் சங்கமம். அங்க வந்து பரத்வாஜ் வந்து ரொம்ப ராமாவை வந்து மரியாதை கொடுத்து, ஒரு இளவரசனுக்கு என்ன மரியாதையோ அதை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் இளவரசன் தான், அவருக்கு ஃபுல் மரியாதை கொடுத்து, அது ஒரு அனுபவமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ராம் லக்ஷ்மண் சீதைக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த அனுபவம். ஏன்னா காட்டு வழியா இவ்வளவு தூரம் வந்தப்போ ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இப்ப வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. இங்கேயே தங்கிக்குங்க அப்படின்னு. இல்ல இல்ல நாங்க சித்திரக்கூட்டா நெக்ஸ்ட் எங்க போலாம் சேஃபான, சித்திரக்கூட்டாக்கு போலான்னு அங்க கிளம்பிடலன்னு அங்க கிளம்புறாங்க. அங்க வந்து ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப எப்படி சொல்றது, பூ காய் கனி தேன் மான் எல்லாம் நல்லா இருக்கும். அங்க ரிஷிகள் எல்லாரும் இருக்காங்க, ஆசிரமம் எல்லாம் போட்டு. ஸோ அங்க ரொம்ப அமைதியா இருக்கும், நீங்க அங்க போலான்னு அங்க முடிவு பண்ணி போறாங்க. அங்க போய் ஒரு ஆசிரமம், ஒரு குடில் போட்டு அங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு லக்ஷ்மணன் ரெடி பண்றாரு, அதுக்கு கிரக பிரவேசம் மாதிரி யக்யா பண்ணி அதுல குடியேறாங்க. அதுக்கப்புறம் பரதா வர்றாரு கைகேயில இருந்து, இதை கேள்விப்படுறாரு. அது ஒரு பெரிய கதையா போகும். தசரத அவருக்கு ஏற்கனவே ஒரு கனவு வந்துதான் எந்திரிப்பாரு விடிய காத்தால. கெட்ட கனவு வந்திருக்கும், தசரதாக்கு ஏதோ ஆகிற மாதிரி. அப்போ அவரு சொல்லுவார் ஏதோ நடக்க போகுதுன்னு. உடனே செய்தி வரும், ஆனா செய்தியில முழுசா சொல்ல மாட்டாங்க, ஒரு ஏறத்தாழ சொல்லுவாங்க. உடனே பரத மகாராஜ் ரொம்ப வருத்தப்பட்டு என்னமோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், ராமாக்கோ இல்ல தசரதாக்கோ ஏதோ நடந்திருக்கு, நம்ம போகணும் அப்படின்ட்டு போறாங்க. ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது, 7 நாளோ என்னமோ ஆகுது. கிளம்பி போனாலும் ஃபாஸ்டா தான் போறாங்க, அப்பவும் அவ்வளவு நாள் ஆகுது. போயிட்டு அங்க போனோடனே இது நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு கைகேயி மேல பயங்கர கோவம். நான் உன் பையனே இல்ல, நீ எனக்கு அம்மாவே இல்ல, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். ராமாக்கு நான் வாழ்க்கை பூரா சேவை பண்ற சேவகனா தான் நான் என்ன பார்த்திருக்கிறேனே தவிர அரசனாகணுங்கிற நம்பிக்கை ஐ மீன் எண்ணம் எனக்கு என்னைக்குமே வந்தது இல்லை, உனக்கு எப்படி அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோன்னே தான் கைகேயிக்கு வந்து ஒரு மாய உலகத்திலிருந்து உண்மையான உலகத்துக்கு வந்த ஃபீலிங் வருது. இவ்வளவு நாள் நான் என்ன நினைச்சு நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு இது. அப்ப சத்ருக்னா அந்த மந்த்ராவை பார்த்துட்டு இவதானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு இவளை பிடிச்சு இவளை கொல்லு, இவளை தண்டனை கொடுன்னு எல்லாம் சொல்லவும், பரதர் இப்ப பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நடுநிலை ஆயிரும். இப்போ அந்த அந்த நிலைமையில இப்ப ராஜாவா இருக்கும்போது ராஜாவா எல்லா பிரஜைகளுக்கும் ஒரு தந்தையா பார்த்து அந்த மாதிரி முடிவு பண்ணுவோம். இதே பிரஜையா இருக்கும்போது என்ன மாதிரி வேணாலும் நடந்துக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு நல்ல பிரஜையை நல்லா தான் நடந்துக்கணும், பட் டக்குன்னு கோவப்படுறதோ இல்ல ஒருத்தங்க மேல தவறா பேசுறது இதெல்லாம் இயற்கையா வந்துரும். ஆனா ராஜா அப்படிங்கிற ஒரு ஒரு பொசிஷனை கொடுத்தா, அந்த ரோல்ல கொடுத்தா, ஸ்தானத்தை கொடுத்தா அவங்க வந்து ஒரு நடுநிலையா பார்ப்பாங்க. இப்ப பரதா வந்திருக்கா, அப்படி அங்க அவன் தான் மூத்தவனா இருக்கிறதுனால உடனே சத்ருகுணன் வந்து கண்டிக்கிறான். இல்ல ராமர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, ராமர் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு, வேண்டாம், ஒரு பெண்ணை நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது, தண்டனை வேண்டாம், கொடுக்க வேண்டாம், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த குணத்தையும் காமிக்குது அப்படிங்கிறது ஆச்சாரியர்கள் சொல்றதையும் பாக்குறோம். இப்போ இப்போ தசரத மகாராஜ் இறந்ததை நினைச்சு அழுது அழுது நைட்டு ஃபுல்லா கௌசல்யாவோட இடத்துக்கு போய் பரத மகாராஜும் சத்ருகுணா அழுது அவரை பத்தி பேசி, ராமரை பத்தி பேசி புலம்பி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வசிஷ்ட முனி, சரி நடந்தது நடந்து போச்சு, இப்ப தசரதாக்கு கடைசி வேலை இதெல்லாம் பண்ணணுமே, ஸ்ரத்தா எல்லாம் பண்ணணுமே, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பண்றாங்க. அது பரதர் வர வரைக்கும் அவங்களை வந்து இந்த ஹெர்பல் ஆயில் இருக்குள்ள இந்த எண்ணெயில போட்டுதான் தசரத மகாராஜோட சரீரத்தை வச்சிருக்காங்க. பரதர் வந்தோடனையும் பரத மகாராஜ்னே வருது. பரத மகாராஜ் வேற, ஆக்சுவலா ஜடபரத்துக்கு முன்னத்த பிறவிதான் பரத மகாராஜ், இந்த பரதா வேற. ஸோ இவரு என்ன பண்றாரு, ஸ்ரத்தா எல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பரத மகாராஜ் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் கோவம், பிரஜைகளுக்கெல்லாம் கோவம். பரதா வந்து அரசாளனுங்கிற எண்ணத்துலதான் கைகேயி இப்படி நடந்துட்டான், அதுக்கு காரணம் அப்ப பரதனா தான் இருக்கணும். எல்லாருமே தப்பா தான் பேசுறாங்க. பரதன் இங்க போனாலும் தப்பா பேசுறாங்க, அங்க போனாலும் தப்பா பேசுறாங்க. பரதனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. முதல்ல நான் இதை முடிச்சுட்டு, ஸ்ரத்தாவை முடிச்சுட்டு நான் போய் ராமாவை போய் கூட்டிட்டு வர போறேன். ராமா வரலன்னா ராமாவை வந்து ஏன்னா ராமா வந்து தர்ம வழியில ஃபாலோ பண்றவரு, சத்தியத்துக்கு மீற மாட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்னா, ராமா இருக்கிற இடத்துல நான் இருந்துட்டேன்னா ராமாவே வந்துடலாம் இங்க ராஜ்யத்துக்கு, அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே ரூட்ல போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ரோடெல்லாம் போட சொல்லிடுறாரு. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, கிளீன் பண்றது,
தண்ணி அடிச்சு ரோட்ல தண்ணி ஊத்தி அந்த சூடு தண்ணி இருக்கு அதெல்லாம் பண்ணுவோம்ல, பன்னீர் தெளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ரெடியா பண்ணுங்க, ராமரை நம்ம கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். எல்லாரும் போறாங்க வழி அனுப்புறதுக்கு. பரதா கிளம்புறாரு, பரதா கூட சில படைகள் போகுது, அம்மாக்களும் வர்றேங்கிறாங்க. இப்ப கைகை திருந்தியாச்சு, எல்லாரும் போறாங்க. அதே மாதிரி ஸ்ருங்கவேர போறாங்க, போய் குஹாவை பாக்குறாங்க. இங்கதான் ராமாவும் சீதாவும் படுத்துட்டாங்கன்னு அங்க போய் அழுகுறாரு. அழுதுட்டு சரி அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நைட் ஃபுல்லா அவங்க பேசுறாங்க. லக்ஷ்மணனும் அதே மாதிரிதான். லக்ஷ்மணனுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா இந்த குஹா கூட உட்காந்து பேசுவாரு ராமரை பத்தி. 2 பேர் தூங்க மாட்டாங்க. குஹா சொல்லுவா, அப்படி நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன் ராமா சீதாவை, எதுவும் வராத மாதிரி பாத்துக்கிறேன், எந்த துன்பமும் வராத மாதிரி. ஏதாவது காட்டுல இருக்கிறதுனால இந்த மிருகங்களோ ராட்சசர்களோ வருவாங்களே, அதனால நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. இல்ல நான் முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிதான். லக்ஷ்மணன் எப்பவுமே தூங்க மாட்டார். ராமா சீதாவை பார்த்துக்கிட்டே இருப்பார் நைட்டு ஃபுல்லா. இவரு அவங்களுக்கு காவல் இருப்பாங்க. இது வழக்கமா தான் இருக்கும். இப்போ அடுத்தது எங்க போகணும் அப்படின்னோடனே நம்ம குஹாவும் வரேன்னு சொல்லி பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு போய் பிரயாக் போறாங்க. அதுக்கப்புறம் சித்திரக்கூட்டா தான் அவருங்க எல்லாம் போயிருக்காங்கன்னு போறாங்க படையெல்லாம் எடுத்துட்டு. அப்ப அங்க போனோடனே ஒரே தூசா வருது. இவங்க அந்த படைகள், யானைக்கு படை, குதிரைப்படை, காற்படை, அந்த இன்ஃபென்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, கால்லையும் நடக்கிறது, அந்த குப்பைகள்லாம் அப்படியே பறக்குது. அப்போ அங்க இருந்துட்டு பாக்குறாரு ராமா, குப்பைகள்லாம் வருது. அப்போ சத்தம் போடுது, அனிமல்ஸ், மிருகங்கள்லாம் பயந்து ஓடுது. அப்போ ராமா சொல்றாரு, அங்க யாரோ வர்றாங்க பாரு. உடனே அந்த அந்த சிம்னில இருந்து புகை வரும்ல வீட்டுல சமைச்சா, அந்த மாதிரி வருது, அதை அணைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் இது பண்றாங்க. ஆனா ராமா சொல்றாரு, லக்ஷ்மணா இதெல்லாம் சொல்றாங்க. ராமா சொல்றாரு, முதல்ல யாரு வராங்கன்னு அந்த கொடியை பாரு, கொடியில தெரியும் இல்லையா, கொடியில அந்த சின்னம் இருக்கும்ல, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப பார்த்தோன்னையும் படைய பார்த்தா நம்ம தசரத மகாராஜர் மாதிரி இருக்கு, ஆனா அதுல சின்னம் வந்து பரதன் இருக்கு. அப்ப பரதன் வந்து நம்மள அட்டாக் பண்றதுக்கு தான் வராங்க, நம்மளை கொல்றதுக்கு வராங்கன்னு அந்த மாதிரிதான் எல்லாருமே நினைப்பாங்க. குஹாவும் அப்படிதான் கேட்பா, அப்படி பரத்வாஜும் அப்படிதான் கேட்பா. அப்படி அப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி கேட்கும்போது என் மனசு ரொம்ப காயமாகுதுன்னு பரதர் சொல்லுவார். ஆனா பரத்வாஜருக்கு தெரியும், ஏன்னா அவங்க எல்லாம் திரிகால முனின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் எல்லாமே தெரிஞ்சவங்க, பழசு, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க வாயால வரணுங்கிறக்காக, பரதன் வாயால வரணுங்கிறக்காக கேட்பாங்க, உன்னோட வந்த நோக்கம் என்ன, ராமரை போய் ஏதாவது தொந்தரவு பண்ண போறியா. அதே மாதிரிதான் குஹனும் கேட்பா அப்படி. அப்ப அது வந்து மனசு சங்கடப்படுத்ததான் செய்யும். பரதனுக்கு ரொம்பவே சங்கடப்படுத்தும், ஏன்னா அவர் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர். ஆனா அவங்க இப்படிதான் நடக்கும். இது வந்து நம்மளோட டீச்சிங்க்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சில விஷயங்கள் நல்லதா தான் பண்ணிட்டு வருவோம். ஆனா ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல பிரபுபாத் சொல்லுவாரு, 2 வளையல் போட்டாலே அதுல சத்தம் வரும். அப்போ 2 பெண்களோ இல்ல 2 பேரோ ஒரு வீட்டுல இருந்தா சத்தம் வரும். சத்தம்னா ஒரு சண்டைகள், சச்சரவுகள் வரதான் செய்யும். அதே மாதிரி அதுக்கே அப்படின்னா ஒரு கூட்டத்துல இருந்தா எப்படி வரும், அதுதான். அப்போ அந்த இடத்துல இப்ப நம்மளை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க, நம்ம தப்பே படலாம், ஆனா தப்பா பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பல அர்த்தங்கள் இருக்கலாம். அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, நம்ம தவறா பேசாமையே, நம்ம தவறா நடக்காமையே நம்ம தவறா நடந்திருக்கோம்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்போ அதுல வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணியிருப்போமா, யாரோ ஒருத்தவங்க பண்ணாத தப்ப நம்ம அவங்க பண்ணாங்கன்னு பழி போட்டிருப்போமா, அது நமக்கு இப்ப திரும்ப வருது, அதனால பொறுத்துக்குங்க. திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா, பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல. அந்த மாதிரி நம்ம வந்து அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்ண பாவம் இப்படி வருது போல. அதே மாதிரிதான் புகழும். நம்ம நிறைய உழைச்சு போட்டு ஒரு வேலையை பண்ணியிருப்போம். ஒருத்தர் வந்து சாதாரணமா, அடடா அந்த பெண்மணி பண்ணதுனாலதான் இவ்வளவு நல்லா வந்திருக்கு, அட நான் தாங்க நேத்திக்கு ஃபுல்லா உட்காந்து இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அங்க எடுபடாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்கும், ஒரு சூழ்நிலையா இருக்கும். நம்மளால சொல்லவும் முடியாது. சொல்லாம இருந்தா மனசு ஒரே பதட்டமா இருக்கும். ஆனா நான் பண்ண வேலைக்கு எனக்கு பெருமை வராம அவங்களுக்கு பெருமை போகுதா அப்படின்னா, அதுக்கும் அதுதான் காரணம். நம்ம ஒரு தடவை என்ன பண்ணிருப்போம்னா, ஒருத்தங்களுக்கு பெருமையை கொடுக்கறதுக்கு பொதுவா அவங்க பண்ணதுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய பெருமையை கொடுக்கறதுக்கு பொதுவா அபகரிச்சிருப்போமோ, அதனால அந்த பாவம் நமக்கு திரும்பி வருது அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் வரும்போது நம்ம திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு போய்க்கணும். இப்ப பரதர் வந்து கேக்குறாரு, அம்மாக்கள் கூட வந்திருக்காங்க. ராமர் சொல்றாரு, அந்த கொடிய பரதர் இருந்தோடனே லக்ஷ்மணன் சொல்றாரு, நம்மள அட்டாக் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க, நம்மளைய கொல்றதுக்குன்னு. ராமர் சொல்றாரு, என்ன நீ இப்படி பேசுற, பரதனா அப்படி இருப்பான், ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி என்ன இருக்கோ, அதனாலதான் நீ பரதனை இப்படி சந்தேகப்படுறியோன்னு லக்ஷ்மணன் புரிஞ்சு
ஒத்துக்குவான், இல்ல தப்பாதான் நான் பேசுறேன்னு. பரதன் வந்தது காரணம் என்னவா இருக்கும்னா, என்னை ஐ மீன் ராஜ்யத்துக்கு திருப்பி என்னை கூட்டிட்டு போய் ராஜாவாக்கணுங்கிறதுக்கு தான் வந்திருப்பா அப்படி அப்படின்னு. அதே மாதிரிதான் பரதன் வருவாங்க. எல்லாம் ரொம்ப அவங்க அந்யோன்யமா எல்லாம் கட்டி பிடிச்சி அழுது, அப்பா இறந்தது சொன்னோன்னையும் லக்ஷ்மணனும் ராமரும் லக்ஷ்மணனும் ஓன்னு அழுவாங்க. அப்பதான் இப்ப 3 பேர் தான் வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வசிஷ்டர் சத்தம் கேட்டோன்னே ஓகே இப்ப எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா கீழே நின்றுட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஒட்டுக்கா போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டு முதல்ல இருக்காங்களான்னு பார்க்கட்டும்னு போயிருப்பாங்க ஒரு 3 பேர் மட்டும். அப்போ கீழே வந்து வசிஷ்டரும் அவங்க அம்மாக்கள் 3 பேரும் அதுக்கப்புறம் வந்தவங்களும் எல்லாரும் சரி இப்ப நம்ம போலான்ட்டு எல்லாரும் ராமரை பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பரதர் வந்து ராமர்கிட்ட வான்னு கூப்பிடுவாரு. அவர் வரவே மாட்டாரு. தர்மரை காப்பாத்துறவராச்சே, ராமர் வருவாரா மாட்டேன்பாரு. அப்புறம் எல்லாரும் அங்க பக்கத்துல இருக்கிற நதியில சதா பண்ணிட்டு லக்ஷ்மணன் வந்து ஐ மீன் ராமன் வந்து நான் கண்டிப்பா வர முடியாது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட பரதனோட ஆத்மாத்மான அந்த எண்ணத்தை அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நீ நல்லா வந்தா புரியுது, ஆனா உன்னோட எண்ணம் நோக்கம் நல்லா இருந்தாலும் நான் அப்பாவோட பேச்ச மீற முடியாது. அப்போ நான் காட்டுல இருந்துக்கிறேன், நீ போ. நான் அப்படியும் பண்ண முடியாது, நான் தான் இருக்கேன்னு சொல்லி இருக்கிறேன், அதனால நான் தான் காட்டுல இருக்கணும்னு எல்லாம் சொல்லி ஒரு வழியா பரதரை சம்மதிக்க வைப்பாரு. ஆனா பரதன் என்ன சொல்லுவாருன்னா, சரி உங்களோட பாதுகாவனாவது கொடுங்க, அதைய நான் வந்து அரசபையில வச்சு நான் பாத்துக்கிறேன். ஆனா வர்ற வழியிலேயே இவர் வந்து ஒரு காட்டுல வனவாசம் போற மாதிரிதான் ரெடியாகி வருவாரு யாரு, பரதர். அதை பார்த்துட்டே ராமர் உருகிடுவாரு. ஏன்னா அவர் வந்து அரசராகணும் அடுத்தது. ஏன்னா ராமனும் இல்ல லக்ஷ்மணும் இல்ல, பரதாதான் அரசனாகணும் அடுத்தது. ராமருக்கு அப்புறம் பரதன் தான் ஆக்சுவலா அரசன் ஆகணும். ஆனா ஆகாம இப்படி வந்து ஒரு வனவாசிக்கு போற வனவாசி மாதிரி வந்திருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு ராமர் ரொம்ப உருகுவாரு. அப்போ பரதன் கேட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னது, சரி பாதுகாவனாவது கொடுங்க அப்படின்னு சரின்னு கொடுத்துருவாரு. அப்ப கொடுத்தோடனே அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துட்டு தலையில வச்சு அதை எடுத்துட்டு போய் ராமர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பரதர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நந்திகிராம்ல தான் நான் இருப்பேன், அயோத்தியாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அயோத்தியால அந்த இதை வச்சு அவரு வந்து நந்திகிராம்லயே தங்கிட்டு அயோத்தியாவுக்கு ஆபீஸ் போற மாதிரி போயிட்டு அங்க ஆபீஸ் வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி நந்திகிராமுக்கு வந்து எப்படி ஒரு வனவாசி வாழ்வாரோ, எப்படி ராமர் வாழ்றாரோ அதே மாதிரிதான் சாப்பிட்றதாகட்டும், படுக்கிற இடமாகட்டும், தங்குற இடமாகட்டும், அந்த மாதிரி ராமரோட இடம் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் நானும் இருப்பேன் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இந்த தமிழ் வைராகியம், சமஸ்கிருத வைராகியம் இல்ல, தமிழ் வைராகியத்துல அவர் இருப்பாரு. சமஸ்கிருதத்துல வைராகியம்னா என்னன்னா எல்லாத்தையும் டிட்டாச்சா இருக்கிறது. இப்ப அது ரெண்டுமே அவருக்கு பொருது. வைராகியம்னா ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு புடி பிடிச்சா அதே மாதிரிதான் நான் பண்ணுவேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு வைராகியத்தோட இருக்காங்கன்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல வைராகியம்னா அதை விட்டுறது, அந்த எனக்கு புலனின்பத்தை விடுறது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பௌதிக பெரிய அளவுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் பக்தியில இருக்கிறதா வந்து அந்த சமஸ்கிருத வைராகியம்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன பண்றாரு, சித்திரக்கூட்டை விட்டுட்டு பரதா திருப்பியும் அயோத்தியாவுக்கு போய் நந்தி கிராமத்துல இருந்துக்கிறேன், நானு அயோத்தியாவுக்கு இந்த பாதுகாவை வச்சு நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகா தேவியை தூக்கிட்டு அவர் போயிடுவாரு. அப்ப போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி ஒரு சீர்நிலை வந்து சிதைஞ்சிருக்கும். இப்ப அந்த யானைப்படை, குதிரைப்படை, அது போட்ட சாணம், அந்த சுத்தி இருக்கிற மிருகங்கள், பறவைகள் எல்லாம் ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கும், தொந்தரவு ஆயிருக்கும். அதனால அந்த இடம் வந்து முதல்ல இருந்த அமைதி சாந்தம் இப்ப போன மாதிரி ஒரு உணர்வுகள் வர ஆரம்பிக்குது. ரிஷிகளும் வந்து அவங்களும் கிளம்புறேன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்ப எல்லாம் கிளம்புற சத்தம் கேட்கும். அப்ப ராமர் போய் கேட்பாரு, என்ன என்ன எங்க கிளம்புறீங்கன்னா, அஸ்வமுனி ஆசிரமத்துக்கு போறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ ராமா வந்து சரி நாங்களும் கிளம்புறோம் அப்படின்ட்டு நம்ம அத்திரி முனி ஆசிரமத்துக்கு போய் பார்க்கலாம், அங்க அனுசுயா அத்திரி முனி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு இங்க இருந்தா பரதன் வந்துட்டு போனது, அம்மாக்கள் வந்துட்டு போனது எனக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அனுசுயா பார்த்தோன்னே அங்க சீதாவோட ஒரு பத்னித்துவத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. சில டீச்சிங்ஸ் பாடங்களும் கொடுக்குறாங்க. ஆனா சீதா ஆல்ரெடி அதுல அட்வான்ஸா இருக்கிறத பார்த்துட்டு அனுசுயா ரொம்ப பெருமையா நினைச்சு சில
பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க, நகைகள் அந்த மாதிரி பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க. உன்னோட திருமணத்தை சொல்லு, சீதா வைபவம் கல்யாண வைபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னோடனே சீதாமா அந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ தண்டகாரண்யாவுக்கு போயிடலான்னு ராமா முடிவு பண்றாரு. ஆனா திரிமுனி இங்கேயே தங்கிக்கலாமே அப்படின்னு தான் கேட்கறாரு. இல்ல அங்க போகணும் அப்படின்னு அத்திரிமணி சொல்றாரு, அங்க ரொம்ப பயங்கரமான ராட்சசர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா ராமன் வந்ததே அதுக்கு தானே. அந்த தண்டகாரண்யா தான் ஃபைனல் டெஸ்டினேஷன், அங்கதான் போய் எல்லா வேலையும் பண்ணணும். இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? அதனால அவர் இல்ல நான் போய்க்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் எல்லா பக்கம் எங்க போனாலும் ஒரு நைட்டு அடுத்த நாள் கிளம்பிடுறது. இது 6 கோஸ்வாமிஸ் ஆஃப் விருந்தாவனே இருப்பாங்க, 6 கோஸ்வாமிகள். அவங்களும் அப்படித்தானே, ஒரு மரம் தான் அவங்களுக்கு வீடா இருக்கும். அந்த மரத்திலேயே 2-3 நாளைக்கு மேல இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா அது சொந்தமா நினைச்சு மனசு என்ன பண்ணும், என்னோட மரம் இது வர்ற பழம் என்னது, இந்த இடத்துக்கு தான் நான் உட்காருவேன், இந்த இடத்துக்கு தான் எழுதுவேன்னு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருமா, அந்த ஒரு பிடிப்பு. அது வரக்கூடாது இல்லையா? நம்ம எப்பவுமே எல்லாமே நிரந்தரம் கிடையாது, பகவான் பக்தி தான் நிரந்தரம் அப்படிங்கறது மனசுல வச்சிருக்கணும் இல்லையா? அதனால அவங்க ஒரு மரத்துக்கடியிலேயே அவ்வளவு நாளுக்கு மேல தங்க மாட்டாங்களாம். சோ பகவான் வந்தாலும் அதை தான் உதாரணமா காமிப்பாரு. சோ இப்ப தண்டகாரண்யாக்கு போறாங்க. அங்கதான் இனி கதையெல்லாம் ஆரம்பமாக போகுது. இதோட அயோத்தியா காண்டம் முடியுது. எல்லாத்துக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. வன்ஷா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா.